வணக்கம் நேயர்களே, நீங்க கேட்டுக்கொண்டிருப்பது கமெண்ட்ரி 365.2. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை, அதனால நம்ம சேனலோட ஸ்பெஷல் நிகழ்ச்சியை தொடங்குவோமா? ஃப்ரைடே காமிக்ஸ் வித் உங்க கமெண்ட்ரி 365.2. அந்த மணிக்கு பார்க்க போறது அப்சல்யூட் பேட்மேன் இஷ்யூ நம்பர் 17. பட் எப்பயும் போல ப்ரீவியஸ் இஷ்யூவோட சின்னதா ஒரு ரீகேப் பார்த்துருவோம். அதாவது நம்ம ப்ரூஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே பெயினால பாதிக்கப்பட்டிருந்தாங்களே, அதுல ஹாசி, ஹார்வி, ஹெடி இவங்க 3 பேருமே கொஞ்சம் கொஞ்சமா ரெக்கவர் ஆகிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. ஆனா அதுக்காகலாம் அவங்க ஃபுல்லா ரெக்கவர் ஆகல, பட் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களால ரெக்கவர் ஆக முடியுது. ஆனா வேலனை ரெக்கவர் பண்றதுக்கு எந்த ஆப்ஷனுமே கிடையாது. சோ அதனால பேட்மேன் ஒண்டர் உமனை சமன் பண்ணிருப்பாருங்க. ஏன்னா ஒண்டர் உமனோட உலகத்துல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்கிறதுனால மேபி வேலனை சரி பண்றதுக்கான ஏதாவது ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்க வாய்ப்பு இருக்குன்னு தான் நம்ம ஒண்டர் உமனை சமன் பண்ணிருப்பாரு. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒண்டர் உமன் வேலனை சரி பண்றதுக்கு ஒரு ஆர்டிஃபேக்ட் இருக்குன்னு சொல்லி 16 நாள் பயணத்துக்கு அப்புறம் ஆக்ரோலிஸை மீட் பண்ணிருப்பாங்க. ஏன்னா ஆக்ரோலிஸோட அம்புல இருக்கிற ஆர்டிஃபேக்ட் 2 கால 4ஆவும் 4 கால 2ஆவும் மாத்தக்கூடிய ஒரு ஆர்டிஃபேக்ட். ஸோ அதனால் ஆக்ரோலிஸை மீட் பண்ணதுமே சண்டையில் இறங்குறாங்க. ஆனால் அந்த சண்டைக்கு நடுவுலேயே அவங்க எதிர்பார்த்த மாதிரி ஆக்ரோலிஸ் ஒரு அம்பை எடுத்து நம்ம ஒண்டர் உமனை பார்த்து விட அதை நம்ம பேட்மேன் தடுத்து அவர் வாங்கிப்பாரு. தென் லேட்டரா அந்த ஃபைட்டை அவங்க எப்படியோ முடிச்சு வச்சுட்டு அகைன் பூமிக்கு திரும்ப வந்துருவாங்க. அண்ட் அப்ப நம்ம ப்ரூஸ் ஆக்ரோலிஸோட அம்புல இருக்கிற அந்த ஆர்டிஃபேக்டை ஒரு நெக்லஸா மாத்தி நம்ம வேலன் கிட்ட கொடுத்த மாதிரி தான் அந்த இஷ்யூவை முடிச்சிருப்பாங்க. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகணுங்கிறத நம்ம இஷ்யூ நம்ம 70ல பார்க்க போறோம். அண்ட் இதோட ரீகேப்பா முடியுது. ஸோ தொடங்குவோமா? ஓப்பனிங்கே நம்ம ஒரு ஃபிளாஷ்பேக் சீக்வன்ஸ்குள்ள தான் போறோம். அதுவும் பாய்சன் ஐவியோட ஃபிளாஷ்பேக். என்னோட 10வது பிறந்த நாளுக்கு என்னோட அம்மா எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் ட்ரிப்பா காத்தம் சிட்டிக்கு கூட்டிட்டு போனாங்க. அங்க கேன் கூட்டின்னு சொல்லக்கூடிய ஒரு அடர்ந்த காட்டுக்குள்ள தான் நாங்க 2 பேர் மட்டும் வசிக்கிறோம். அண்ட் எனக்கு இந்த ஷூஸ்லாம் போட்டு பழக்கமே இல்ல. ஆனா இப்ப இந்த சிட்டில இருக்க ஹார்ட் பில்டிங்ஸ் எல்லாம் நாங்க விசிட் பண்ணோம். அண்ட் அதோட உயரத்துக்கு போகும்போது தலையே சுத்துற மாதிரி தான் இருந்தது. சோ அதனால என்னோட அம்மா கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டாங்க. அண்ட் இந்த பில்டிங்கை பாக்குறதுக்கு ஒரு ஆர்ட் ஷேப் மாதிரி இருக்கிறதுனால இதை ஹார்ட் பில்டிங் தான் சொல்லுவாங்களான்ட்டு நான் அந்த பில்டிங்கோட எட்ஜில் நின்று பார்த்துக்கிட்டே கேட்டேன். அண்ட் அதுக்கு என்னோட அம்மா இல்ல ஐவிகள்னு சொன்னாங்க. அண்ட் அவங்க என்ன ஐவின் தான் கூப்பிடுவாங்க. ஏன்னா எங்க கேபினுக்கு பின்னாடி பள்ளத்தாக்குல இருக்க மரங்கள் மேலே ஏறதுக்கு எனக்கு ரொம்பவே பிடிக்கும். அண்ட் நான் கேட்ட கேள்விக்கு அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பில்டிங் இந்த சிட்டியோட ஹார்ட். ஏன்னா கிராஸ் வின்ஸ் எல்லாம் இந்த இடத்துல தான் ஒன்னா சேர்ந்து நீரோட்டங்களை 5 பெருநகரங்களுக்கு கொண்டு போகும். அண்ட் புராண கதையில என்ன சொல்றாங்கன்னா, வேற எந்த இடத்துலயுமே இல்லாத அளவுக்கு இந்த சிட்டில தான் பயங்கர ஸ்ட்ராங்கா வளர்றதுக்கான ஒரு பெஸ்ட் சேஞ்ச் ஆஃப் விஷா இந்த இடம் இருக்குதுன்னு சொன்னாங்க. அண்ட் என்னோட அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை. ஆனா அது எனக்கு இன்னமும் தெரியாது. அண்ட் என்னோட அம்மா ஒரு டேண்டலின் எடுத்து வந்து என்கிட்ட கொடுத்து இதயத்துல இருந்து ஒரு ஆசையை கேளுன்னு அவங்க சொன்னாங்க. அண்ட் சோ நானும் கேட்டேன் அப்படின்னு ஐவி சொல்ல அப்படியே நம்ம வந்து கட் பண்ணி பிரசன்ட் டைம்ல தான் வரும். இங்க ஏதோ ஒரு பில்டிங்கோட அண்டர் கிரவுண்ட தான் காட்டுறாங்க. ஆனா அந்த இடத்துல ஒரு ஆஃபீஸர், ஹலோ யாரா இருக்கிறீங்களா, இது ஒரு பிரைவேட் ப்ராப்பர்ட்டி, ஸோ நீங்க இங்க இருந்து கிளம்புறது தான். என்ன இல அந்த ஆஃபீஸர் போன அந்த அண்டர் கிரவுண்ட் ஃபுல்லாவே ஏகப்பட்ட தாவரங்களோட முட்டைகளா இருக்குது. ஆனா அந்த முட்டைக்குள்ள ஒரு பேபி ஃபார்ம்ல இருக்கிற ஒரு கிரீச்சரையும் காமிச்சிருப்பாங்க. சோ அதை பார்த்ததும் அந்த ஆஃபீஸர் அங்கிருந்து ஓடலான்னு பார்க்க அப்பா அவனுக்கு பின்னாடி வெல்கம் ஆஃபீஸர், என்னோட ஆசையை பார்க்க வந்ததுக்கு அப்படின்னு அந்த இடத்துல பாய்ஸ் நவி வந்து அந்த ஆஃபீஸர் தொட்டதுமே அவன் உடம்புல இருந்து செடியா வளர ஆரம்பிச்சிருக்கும். தென் அப்படியே நமக்கு அந்த ஹாட் பில்டிங் தான் காட்டுறாங்க. ஆனா அந்த பில்டிங்கை சுத்தி மொத்தமா மரங்களா வளர்ந்துருக்கும். ஆனா அதை பார்த்த காத்தம் சிட்டியோட போலீஸ் டிபார்ட்மெண்ட் இந்த பில்டிங்கை சுத்தி 5 பிளாக் ரேடியஸ் வரைக்கும் யாருமே இந்த இடத்துக்குள்ள போகாத மாதிரி நம்ம பாத்துக்கிறதா நம்மளோட வேலை அப்படின்னு அவங்க பேசிட்டு இருக்க அப்ப அவங்க கூட இருந்த இன்னொருத்தன், என்ன உள்ளயா எந்த மாதிரியான சைக்கோடா உள்ள போகணும்னு நினைப்பான் அப்படின்னு சொல்லும் போதே நம்ம தலைவர் பேட்மேன் செயின்சாவால கியர் அப் பண்ணிக்கிட்டு அந்த பில்டிங்கை சுத்தி கவர் பண்ணிருந்த மரத்தை எல்லாத்தையுமே பொளந்துகிட்டு வெளியில வருவாருங்க. செம்ம மாசான என்ட்ரில. தென் உள்ள வந்து நம்ம பேட்மேன் ஜிசிபியோட இன்டர்ல என்ன போட்டிருக்காங்கன்னா, அந்த காத்துல ஏதோ அறியவே படாத பயாலஜிக்கல் ஏஜென்ட் அதை மாசுபடுத்தி இருக்கு. ஆனா உனக்கு முன்னாடி புல்லாக்கோட 7 பெஸ்ட் ஆபீசர்ஸ் உள்ள போயிருக்காங்க. ஆனா என்ன ஆனா உள்ள போன எல்லாருமே பயங்கரமா கத்துனாங்க. MUC கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க பென்னிவொர்த். சாரி, அது ஆக்மெண்டட் மொபைல் அல்ட்ராசோனிக் கேனன். அதாவது செல்ஸ் எல்லாம் கம்ப்ரஸ்ட் பண்ண சவுண்ட் வேவ்ஸ் மூலமா பிரிச்சு எடுக்கக்கூடிய ஒரு மிலிட்டரி கிரானைட் வெப்பன். சோ உள்ள என்னவே இருந்தாலும் கொஞ்சம் கவனமா இருக்கு. ஓகே, நான் அந்த ஆபீசர்ஸை பார்த்துட்டேன். என்ன அதுக்கு சாத்தியமே இல்ல. மேபி அது காத்துல கலந்த அந்த ஸ்டஃப். நான் உங்களை என் கண்ணு எதிர்க்க தான் பார்த்துட்டு இருக்கேன். நான் இப்ப பார்த்துட்டு இருக்கிறது அந்த போலீஸோட ஸ்கேன்ஸ். அண்ட் அதுல நீ இருக்கிற ஃப்ளோர்லயும் ஒரு அதுக்கு பக்கத்துல இருக்கிற எந்த ஃப்ளோர்லயும் ஹியூமன் சிக்னேச்சரே இல்ல அப்படின்னு நம்ம ஆல்பா சொல்லும் போது இந்த ஆபீஸரை காட்டுவாங்க. அவங்க எல்லாருமே பிளான் ஜாம்பிஸா மாறி இருப்பாங்க. அண்ட் எல்லாருமே பேட்மேனை நோக்கி ஓடி வர அப்ப நம்ம ஆல்ஃபர்ட், நீ பார்த்துட்டு இருக்கிறது என்னவா இருந்தாலும் அது மனுஷங்களே கிடையாது இதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருப்பாருங்க. பட் நம்ம அப்படியே கட் பண்ணி ஒரு வாரத்துக்கு முன்னாடி போகிறோம். அண்ட் இந்த இடத்துல நம்ம கில்லர் கிராக் இருந்தா அந்த டனல்ஸ் கூட தான் ப்ரூஸ் வந்திருப்பான். அண்ட் பேக்ரவுண்ட்ல நம்ம பேட்மேனோட நரேஷனா, பேட்மேன் காம்பேட் ஜோனர் நான் ஒன்று கண்டுபிடிச்சேன். அதுவும் அந்த கால்வாயில நான் அவனை மறுபடியும் பார்க்கலான்னு போகும்போது சடனா அந்த தண்ணியில ஏதோ ஒன்று இருந்தது. அதை பார்க்கும்போது என்னோட வயிறே சொல்லல ஆரம்பிச்சிடுச்சு. ரெப்டைலோட ஷேட்ஸ் அது வளரும் போது உதிர்ந்துடும், சின்னதாகும் போது கிடையாது. ஆனா நான் என்னோட தாட்ஸை விட்டாகணும். ஏன்னா அந்த அம்பு வேலை செய்யுது. வேலன் கொஞ்சம் கொஞ்சமா குணமாயிட்டு இருக்கான். அப்படித்தான் நான் நம்புறேன். அண்ணா இன்னொரு விஷயத்த நம்புறேன், அவன் இன்னமும் என் நண்பனாக தான் இருப்பான்ட்டு.
அவங்க எல்லாருமே அப்படின்னு நம்ம பேட்மேன் பேட் ஜேர்னல்ல நரேட் பண்ணியிருக்காரு. ஸோ ஒயிலன் கொஞ்சம் கொஞ்சமா சரியாயிட்டு இருக்கிறதா தான் நம்ம ப்ரூஸ் நம்புறான். ஆனா இந்த ரெப்டைல் ஷேட்ஸ்லாம் அதுக்கு வளரும் போது தான் உதிரும். ஸோ இந்த இடத்துல அந்த ரெப்டைல் ஷேட்ஸ் இருக்கிறத பார்த்தா நம்ம ஒயிலன் சரியாகிறானு நம்மளால கரெக்டா சொல்ல முடியல. பட் பொறுத்து இருந்தா பார்த்தாகணும். தென் அப்படியே இந்த டேலண்ட்ஸ் இருந்து நம்ம ப்ரூஸ் டைரக்டா ஐஸ்பர்க்கு தான் வந்திருக்கான். ஆனா அங்க இருக்கிற ஆளுங்க நம்ம ப்ரூஸை உள்ள போக விடாம தடுத்து, நீ இன்னொரு தடவை ஒரு அடியாச்சு இந்த இடத்துல எடுத்து வச்ச மிஸ்டர் காபிள் பாட் உன் மண்டையை உடைக்க சொல்லி எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துக்காரு ஒயின் அப்படின்னு சொல்லி நம்ம ப்ரூஸை வெளியில துரத்த பாக்குறாங்க. ஆனா நம்ம ப்ரூஸ், நீங்க ஆசி கிட்ட சொல்லுங்க நான் நாளைக்கு வருவேன், அண்ட் அடுத்த நாளும் வருவேன், அதுக்கு அடுத்த நாளும் வருவேன், அதுக்கு அடுத்த நாளும் வருவேன் அப்படி நம்ம ப்ரூஸ் சொல்லும் போதே உள்ள இருந்து நம்ம ஆசி பார்த்துட்டு இருக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. பட் எதனால ஆசி இந்த மாதிரி பண்றான்னு கேட்டீங்கன்னா, நம்ம ப்ரூஸ்னாலதான் ஆசியோட நிலைமை அந்த மாதிரி மாறிடுச்சுன்னு அவன் நினைச்சிட்டு இருக்காங்க. அண்ட் ஒரு விதத்துல பார்த்தா ஆசி சைடு நான் இருக்கதா செய்யுது. ஆனா ப்ரூஸ் ஒன்று வேணும்ட்டே இவங்களை காப்பாத்தாமலாம் இல்லல. அந்த இடத்துல கரெக்டாக நம்ம ப்ரூஸால் வர முடியாமல் போயிடுச்சு. ஸோ அதை நம்ம ஆசி இப்போ புரிஞ்சுக்கனாலும் லேட்டராக புரிஞ்சுப்பான்னு நினைக்கிறேங்க. அண்ட் ப்ரூஸ் நம்ம ஆசி கிட்ட மட்டும் இல்லை, அங்கேருந்து டேரெக்டாக எடிக்கிட்டையும் போயிட்டு, நான் எப்பயுமே ராஜாவாக மாட்டேன் அண்ட் என்ன ஜாக்குன்னு கூப்பிடுவாங்க. அண்ட் களத்தில் மறுபடியும் சந்திச்ச என்னோட ராணி ஒரு இளவரசன் ஒப்பிட முடியாத ஜோடிகளுக்கு பிறந்தான். ஆனால் என்னோட வம்சாவளி என்னோட வாரிசோடவே முடியுது. ஸோ கமானடி நான் யாரு அப்படின்னு நம்ம ப்ரூஸ் எடியோட வீட்டோட கதவுக்கு வெளியில நின்று ஒரு ரிடில கேட்டிருப்பான். நேர்ல இந்த ரிடிலுக்கான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. பட் ஆனா இந்த இடத்துல நம்ம ப்ரூஸ் கேட்ட கேள்விக்கு எந்த பதிலும் வராம இருக்க ப்ரூஸ் டைரக்டா அங்க இருந்து காத்தம் ஹாஸ்பிட்டலுக்கு தான் வரான். அண்ட் அங்க நம்ம டாக்டர் தம்கின்ஸ், சாரி அதுக்கான எந்த ஆன்சருமே என்கிட்ட இல்ல ப்ரூஸ் உண்மையாலே. பட் ஆனால் அவனோட கண்டிஷன் டாக்டர் தம்கின்ஸ், அவனோட மண்டவோடு இன்னும் குணமாகறதுக்கு இன்னும் 1 மாசம் அட்லீஸ்ட் தேவைப்படுது. எஸ் இப்பத்துலேருந்து. ஏன்னா ஹார்வியோட மண்டை 2ஆ பொழந்துருச்சு. ஆனால் ஏதோ அது கொஞ்சம் தான் ஒட்டிக்கிட்டு இருக்கு. ஆனால் இன்னைக்கு காலையில் நர்ஸ் வந்து பார்க்கும்போது அவனை காணும் அப்படின்னு டாக்டர் தம்கின் சொல்லியிருப்பாங்க. ஸோ ஒயலன் ரெப்டைல் ஷேட்ஸை மட்டும் விட்டுட்டு போயிட்டான். அண்ட் ஆசி ஐசன்பர்க் ஃபேக்டரிக்குள்ளே இருந்து ப்ரூஸை உள்ள விடாத மாதிரி ஒரு ஆர்டர் போட்டிருக்கான். அண்ட் எடி ப்ரூஸ் கேட்ட புதிருக்கு பதில் சொல்லாம அமைதியா இருந்திருப்பான். அண்ட் ஃபைனலா ஹார்வி எங்க போனான்னு கூட தெரியல. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ரூஸ் நினைச்சுக்கிட்ட அந்த காத்தம் மக்களோட மக்களா நடந்து போயிட்டு இருக்க பேக்ரவுண்ட்ல அகைன் நம்ம பேட்மேனோட நரேஷனா, உன்னை நீயே நல்ல நிறுத்திக்கோ, நீ நடக்கும் போது உன்னோட உள்ளங்கால உணரு, இங்க எதுவுமே மாறல. ஆனால் இந்த பேட்மேன் கூட ரொம்ப வித்தியாசமான உணர்வாக இருக்குது. பெயின் இருந்ததுலேருந்தே அவங்க அவனை நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவனும் அவங்கள ஒருத்தனாயிட்டான். ஆனால் நான் நினச்ச மாதிரி இல்லை. ஏன்னா அவன் வெறும் ஒரு கதையாக மட்டும் இருந்துடக்கூடாது, அவன் ஒரு வழிமுறையாக இருக்கணும். ஆனால் இப்போ அவன் எல்லா இடத்துலையுமே இருக்கான். சில நேரம் எனக்கு அந்த பேட்டை பார்க்கும்போது எனக்கே நான் என்ன இலவை பார்க்குறேனே தெரில. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா பேட்மேனை எல்லாருமே அந்த காத்தம் சிட்டியில் செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் ஒரு கதையில் இருக்கிற ஹீரோ போல தான் அவங்க நினைக்கிறாங்க. அவங்களா எதையுமே மாற்றணும்னு நினைக்கல. உண்மையாக சொல்கிறேன் ஸ்காட் ஸ்னைடர், உன்னோட ரைட்டிங் வேறு லெவலியா, உன் ரைட்டிங் வேறு லெவலு. தென் அகெயின் நம்ம ப்ரெசென்ட் டைமில் இருக்க பேட்மேன் கிட்ட தான் வரும். டேட்டாஸை வச்சு பார்த்தா இது மனுஷனை தாவரத்தோடைய நியூஸ் சேர்த்த கலவை. ஸோ இந்த காத்துல இருக்கிற தூசிலாம் ஒரு விதமான ரீகாம்பினன்ட் மியூட்டேஜனா இருக்கலாம். ஸோ அதனால உன்னோட மாஸ்கை பார்த்துக்கோ அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போதே நம்ம பேட்மேனோட மாஸ்கை ஒரு ஜாம்பி கழட்டிடும். ஆனா அப்ப அகைன் நம்ம ஆல்ஃபர்ட், நான் என்ன சொன்னா எனக்கு தெரியும் இல்லை நீ அதை எனக்கு தெரியும். அந்த கேப் அது ஒரு டென்ஸான ஃபைபர், அது ஒரு தடையாக வேலை செய்யும். ஆனால் இங்கே இருக்கிற விஷயம்லாம் வெறும் மனுஷங்களும் தாவர கலப்பனங்களெல்லாம் கிடையாது. ஏன்னா இங்கே இருந்ததை விட அங்கே அதிகமாக இருந்தது அப்படின்னு நம்ம பேட்மேன் அவரோட ஒரு கேப்பையே மாஸ்கா முகத்தை கவர் பண்ணிப்பாரு. தினப்பா அகைன் நம்ம ஆல்ஃபர்ட், நீ அந்த எல்லா விஷயத்தையுமே அந்த பங்கர்ல இருந்துகிட்டே சொல்லலாம். ஏன்னா நம்ம இந்த மிஷினை எப்பயோ நிறுத்திட்டோம். வாயை மட்டும் நான் சொல்றது மட்டும் கேளுங்க. நான் இதே மாதிரி ஒருத்தங்களை நான் பார்த்துருக்கேன். நான் அந்த பிளேஸில் இருக்கும்போது ஆர்கம்ல. ஸோ உங்களால் எனக்கு இன்னொரு விஷயம் பண்ண முடியுமா? பெனிவார்த் ஒரு பேர், அது ஐஸ்லி அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லிக்கிட்டே அங்கிருந்து ஒரு மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பாரு. அண்ட் ஐஸ்லிங்கிற பேர் எங்கடா நம்ம பேட்மேன் நோட் பண்ணாருன்னு கேட்டீங்கன்னா, ஆர்கம்ல ஐஸ்லியோட எக்ஸ்பெரிமெண்ட்காகவே ஒரு என்வைரன்மெண்ட்டையே ஒதுக்கி இருப்பானுங்க. ஸோ அதுல நம்ம ப்ரூஸ் மாட்டிக்கிட்டு திணறி இருப்பான். இஷ்யூ நம்பர் 10 ஞாபகம் இருக்கா? ஸோ அந்த இடத்துல ஐஸ்லிங்கிற பேரை நம்ம பேட்மேன் நோட் பண்ணிக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதை தான் இந்த இடத்துல நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட சொல்லிட்டு மரத்து மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பாரு. பட் ஆனால் இதை நம்ம அப்படியே கட் பண்ணி அகைன் ஐவியோட பிளாஷ்பேக்கு தான் போறோம். அடுத்த தடவை நான் கௌதம்க்கு வரும்போது எனக்கு 23 வயசு. ஆனா என்னோட ஆசை ஏதோ ஒரு சின்ன வழியிலாச்சு நிறைவேறி இருக்கு. ஏன்னா என்கிட்ட லேப் இருக்கு அண்ட் எனக்கு ஃபண்டிங்கும் இருக்கு. ஸோ அதனால என்னோட ரிசர்ச்சோட ஃபோக்கஸ் என்னன்னா ஜெனடிக் சைட்டலாஜிக்கல் இன்ஜினியரிங், அதாவது பிளான்ஸோட டிஎன்ஏவோட ஹியூமனோட செல்ஸை இன்ஜெக்ட் பண்றது. அண்ட் அதுக்காக நான் ராத்திரி பகல்னு கூட பார்க்காம நான் வேலை பண்றேன். ஏன் நான் இந்த லேப்லேயே தான் தூங்குறேனே. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி எனக்கு சக்ஸஸும் ரொம்ப சீக்கிரமாகவே கிடைச்சிருச்சு. நான் குளோரோபிளாஸ்டிக்கை கொண்ட மனிதனோட செல்லை உருவாக்கினேன். ஒரு ஃபோட்டோ சிந்தனட்டிக் ஹியூமன் செல் சூரியனோட கதிர் மூலியமா குணமாகும், ரீஜெனரேட் ஆகும். ஸோ அதை நான் பப்ளிஷ் பண்ணேன். அண்ட் அதனால எனக்கு இன்னும் அதிக ஃபண்டிங் வந்தது. ஆனால் அது எனக்கு பத்தல.
கொஞ்சம் கூட பத்தல. ஏன்னா எங்க அம்மாவுக்கு மறுபடியும் உடம்பு சரியில்ல. அண்ட் கொஞ்ச நாளாவே எங்க அம்மாவோட பிரெயின்ல இருக்கிற செல்ஸ் எல்லாம் அவங்களோட கட்டுப்பாட்டுல இல்லாம அதிகமா வளர ஆரம்பிச்சுது. ஆனா அந்த இரவு நான் அந்த சிட்டியை பார்க்கும்போது எனக்கு ஒன்று தோணுச்சு. அதாவது எங்க அம்மாவுக்கு வந்த நோய் ஏன் நம்ம எல்லாருக்குமே பரவக்கூடிய ஒரு பெரிய பேத்தலாஜிக்கல் பார்ட்டா இருக்கக்கூடாதுன்னு நான் யோசிச்சேன். தனியா தனிமைப்படுத்தப்படுவோம். ஏன்னா தொழில்நுட்பமாகவும் கற்பனையாகவும் சுவர்களால் நம்ம பிரிக்கப்படுவோம். நம்ம உள்நோக்கி திரும்புவோம். நம்மளோட தொடர்பை நம்மளே இழப்போம். ஆனால் நம்ம இணையத்துக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா கண்டிப்பாக இணைவோம். இதயத்திலிருந்து ஐவி கேர்ள் அப்படின்னு எங்கள் அம்மா சொன்னது எனக்கு கேட்டுச்சு. அண்ட் அப்போ தான் எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு. அதாவது ஐவி என்ன பண்ணுவா? மேலே ஏறுவா. மேபி என்னோட வெர்ஷன் எங்கேயாவது இந்த தாவரத்தோடவே நின்றுடலாம். ஆனால் இது ஒன்றுத்தோட கிடையாது. இங்கே நான் நம்ம செல்ல எல்லாத்தோட சேர்க்குறேன். வெறும் தாவரத்தோட மட்டும் கிடையாது. லைஃபோட 6 கிங்டமையும் நான் எடுக்கிறேன். ஏன்னா நான் மேலே ஏறுவேன் யாரும் நினைச்சு கூட பார்க்க முடியாத அளவுக்கு அப்படின்னு நம்ம ஐவி சொல்ல அப்படியே நம்ம ப்ரூஸ் கிட்ட தான் வரும். அண்ட் பேக்ரவுண்ட்ல நம்ம பேட்மேனோட நரேஷனா நிதானமா இரு ப்ரூஸ், வழக்கத்தை கடைப்பிடி. இந்த மாசத்தோட முதல் சனிக்கிழமை காலையில 9 மணிக்கு நீ அவனை பார்க்கணும். ஆனா அவன் பேசாம கூட இருக்கலாம், இல்லை எதுக்காக இந்த விஷயத்த பண்ணானுங்கிறத சொல்லாம கூட இருக்கலாம். ஆனா நீ உக்காந்து காத்திரு. என்னை மன்னிச்சிடு ப்ரூஸ், அவன் வரமாட்டான். என்ன சொல்றீங்க? அவன் வந்தே ஆகணும். இல்லை எனக்கு தெரியல, இது அவனோட விருப்பம். ஆனால் அவன் என்ன சொன்னான்னா இதுக்கப்புறம் அவன் எப்பயுமே பார்க்கணுன்னு விரும்பலன்னு சொன்னான். ஆனால் இது அவன் நீ இதை பண்ணக்கூடாது. நான் பேசுறது கேட்குதாச்சு? எனக்கு தெரியும் நீ அதுக்கு பின்னாடி தான் இருக்கன்ட்டு. இதான் நம்ம பண்ணோம் அப்படின்னு நம்ம ப்ரூஸ் கத்துறத ஜோசப் சில் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருப்பான். ஸோ முன்னே நம்ம ப்ரூஸோட ஃப்ரெண்ட்ஸ் தான் அவனை ஒதுக்குனாங்க. ஆனால் இப்போ ஜோசப் சில்லும், அதாவது நம்ம ப்ரூஸோட அப்பாவை கொலை பண்ணவனும் நம்ம ப்ரூஸோட முகத்தை பார்க்காம அவனை ஒதுக்கி தள்ளுறான். பட் நம்ம அகைன் அப்படியே கட் பண்ணி பேட்மேன் கிட்ட தான் போறோம். நீங்க நம்ம பேட்மேன் அந்த காத்துல இருக்கிற ஸ்டப்ஸ்லாம் நாயங்களை அஃபெக்ட் பண்ண இந்த மாதிரி இருக்குமோ அந்த மாதிரியான ஜாம்பிஸ் கூட சண்டை போட்டுருப்பாரு. அண்ட் அப்ப நம்ம ஆல்ஃபர்ட் கிட்ட அந்த ஃப்ளோர்ல நான் சம்திங் டிடெக்ட் பண்ணிருக்கேன், சம்திங் ஹியூமன். ஆமா நான் கிடையாது, ஆனா அந்த சிக்னல் கொஞ்சம் வீக்கா இருக்குது. ஆனா அது அங்கதான் இருக்கு. உன்னோட கண்ணை கொஞ்சம் மேல பார்த்த மாதிரி வச்சுக்கோ அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போது ஏதோ ஒரு விதமான ஒரு ஏஞ்சல் கிரீச்சர் நம்ம பேட்மேனை அட்டாக் பண்ணிருக்கோம். அண்ட் அப்ப அகைன் நம்ம ஆல்ஃபர்ட் அண்ட் கேட், நீ இதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு விஷயம் கேட்டியே, பாம்லா ஐஸ்லி. அவ MD MS PhD இருக்கிற ஆல்பாபெட் எல்லாமே அவ பேருக்கு பின்னாடி இருக்கு. சோ பயங்கர திறமைசாலியா இருந்திருக்கா. இருந்தாளா? அவ 25 வயசுல இறந்துட்டா. நான் அவ இறந்து போன அந்த விஷயத்த பார்த்துட்டு இருக்கேன். அவங்க அம்மா எழுதுனது, நாங்க பின்தொடர முடியாத அளவுக்கு நீ லேண்ட் ஆஃப் பெட்டர் ஏஞ்சல்ஸ் இடத்துக்கு ஏறிட்ட அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லும் போது இங்க நம்ம பேட்மேன் ஒரு கிரனேடை யூஸ் பண்ணி அந்த ஏஞ்சல் கிரீச்சரை மொத்தமா வெடிக்க வச்சிடுறாரு. அண்ட் அப்ப அந்த குரூட்ஸ்க்குலாம் நடுவில் யாரோ ஒருத்தங்க வெளியில வர ட்ரை பண்றாங்க. ஸோ அதனால பேட்மேன் அவங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணும்போது நமக்கு தெரிய வருது அது நம்ம பார்பரா. நீங்க பேட்மேனை பார்த்தா நம்ம பார்பரா, பேட்மேன் அந்த டீம் அவங்க எங்க? அவங்க இறந்துட்டாங்க. ஆஃபீஸர் ஜார்டன் இறந்துட்டாங்களா? நாங்கள் பிரிஞ்சிட்டோம். ஆனால் அவங்க எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் எங்களை உள்ள இந்த MUCயோட அனுப்பிட்டாங்க. சாரி, இதை பற்றி உனக்கு தெரியாதுல்ல? கண்டிப்பாக எனக்கு தெரியும் அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லி பார்பரா கிட்ட இருந்து அந்த கன்னை வாங்கிடுவாரு. ஆனால் அதுக்கு பார்பரா, லுக் நான் இங்கே எல்லாத்தையும் தடுத்து நிறுத்ததுக்காக தான் அனுப்பப்பட்டிருக்கேன். ஸோ அதனால் மேலே இங்கே என்ன நடந்தாலும் நான் இல்லை, நீ என்னோட ஜாயின் ஆக்கோ ஒரு பார்ட்னரா. பட் நீ நானும் இந்த வாட்டி மட்டும்தான் ஒரு டீம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே பார்பரா பேட்மேன் தள்ளி விட்டுருவாருங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி பார்பரா கிட்ட ஒரு கேப்பை கனெக்ட் பண்ணி தான் தள்ளி விட்டுருப்பாரு. ஸோ அதனால் பார்பரா அவள் லைட்லேருந்து கீழே விழுந்துட்டு இருக்கும் போது அந்த கேப் ஒரு பேராஷூட்டாக மாறி அவளை சேஃபாக லேண்ட் பண்ணிடுது. ஆனால் அப்படியே இங்கே நம்ம ஆல்ஃபர்ட், நீ ஓகே தானே? ஏன்னா இந்த ரேடிங்கை பார்த்தா நீ எந்த அளவுக்கு மேலே போறியோ அந்த அளவுக்கு அதிகமாக அந்த துகள்களும் அதிகமாகும். கேட் அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் கேட்க இந்த இடத்துல அந்த மொட்டை ரூட்ஸும் ஒன்னா சேர்ந்து ஐவியோட முகத்தை உருவாக்கிக்கும். அண்ட் ஆல்ஃபர்ட் சொன்ன மாதிரி அந்த இடத்துல துகள்களும் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்குது. ஆனால் அதில் பேட்மேனே கொஞ்சம் பயங்கர மாதிரி தான் காட்டுவாங்க. பட் இருந்தாலும் ஐம் ஃபைன், நான் மேலே தான் போயிட்டு இருக்கேன், என் வழியை குறுக்க வராதீங்க அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லி அகைன் மேலே ஏற ஆரம்பிச்சிருப்பாரு. பட் நம்ம அப்படியே கட் பண்ணி ஐவியோட ஃபிளாஷ்பேக்கு தான் போறோம். ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம ஆல்ஃபர்ட் பாமலாவோட இறந்து போன நியூஸை படிக்கும் போது அது அவங்க அம்மா எழுதுனதா சொல்லியிருப்பாரு. ஸோ அவளோட அம்மா இன்னமும் உயிரோட தான் இருக்காங்களா? கொஞ்சம் சந்தேகமா இருக்குல்ல? அது அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம ஃபிளாஷ்பேக் போலாம். இங்க பாமலா இந்த பனி நிறைஞ்ச காத்தம் சிட்டிக்கு தனியாக நடந்து வர மாதிரி தான் காட்டுறாங்க. அவங்க என்னை தடுத்து நிறுத்த பாக்குறாங்க. ஆனா நான் உங்களை விட மாட்டேன். ஏன்னா இப்போ நான் ரொம்ப கிட்ட நெருங்கிட்டேன். ஆனா கடந்த சில நாளா ஒரு திருப்பு முனை, அதாவது ஹியூமனோட செல்ஸ் புது DNA-வால உருவாக்கப்படுது. லைக் ஃபர்ஸ்ட் பிளான்டி அண்ட் அனிமாலியா, பங்கி, புரோட்டிஸ்டா, யூபாக்டீரியா அண்ட் ஆர்கிபாக்டீரியா. ஆனா மனிதனோட செல் மறுபடியும் இயற்கையோட ஒன்றிணையும் ஒரு காமன் பேஸா. ஏன்னா இவ்வளவு நோய்களுக்கான ஒரு மருந்தா வாழ்க்கையில சிறந்த வழியை பயன்படுத்தக்கூடிய செல்ஸ். அண்ட் நான் என்னோட அம்மாவை தான் நினைக்கிறேன். ஃபுல் ஆஃப் டியூப்ஸ் லைக் டெட் லீவ்ஸ் மாதிரி நொறுங்குற பில்லோஸ். என்னோட ஸ்பான்சர்ஸ்க்கு தேவையானது எல்லாமே ஒவ்வொரு கண்டுபிடிப்பையும் தனித்தனியா பிரிச்சு வைக்கிறது தான். அதாவது இந்த வயசான ஆளுங்களுக்கு என்னால என்ன உதவி பண்ண முடியுங்கிறத அவங்க நினைக்கிறாங்க. சரி, அப்ப என்னோட ஆராய்ச்சியை நான் வேற எங்கேயாச்சும் எடுத்துட்டு போறேன். அதுவும் நான் அதை இனிக்கே பண்றேன். நான் உங்களுக்காக தான் வந்துட்டு இருக்கேன் அம்மா, நான் ப்ராமிஸ் பண்றேன் அப்படின்னு ஐவி அந்த ஹாட் பெட்டிங்கை நோக்கி தான் போறா. பட் நம்ம அப்படியே கட் பண்ணி மார்த்தா அண்ட் ஜிம்மி கிட்ட தான் வரும். அண்ட் பேக்ரவுண்ட்ல பேட்மேனோட நரேஷனா, அண்ட் அன்னைக்கு நைட்டு நான் இன்னொரு இடத்துக்கும் போனேன்.
அண்ட் அந்த இடத்தோட வாசல்ல நின்று அந்த நிமிஷம் நான் ஒரு டீப் பிரேத் எடுத்தேன். அண்ட் அப்போ அந்த பழைய மரத்தோட வாசமும் பழைய புக்ஸோட வாசமும் எனக்கு வந்தது. அண்ட் அதோட அவங்களோட குரலும் எனக்கு கேட்டது. எனக்கு அவனை நினைச்சு ரொம்ப கவலையா இருக்கு. ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட்ஸோட ரொம்ப கஷ்டப்பட்டு என்கிட்ட அவனோட முகத்தை ரொம்ப தைரியமா வச்சுக்க அவன் ட்ரை பண்றத என்னால் அதை பார்க்க முடியுது. அண்ட் அந்த விஷயம் தான் ஜிம், நீ என்ன கேட்ட நான் இன்னமும் யோசிச்சுட்டு தான் இருக்கேன். ஏன்னா கௌதம்ல இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்கும்போது நான் என்ன பண்றதுன்னு நான் யோசிக்கிறேன். அவன் ரொம்ப ஸ்ட்ராங்கான கிட் மார்த்தா, நம்மளை விட ரொம்ப ஸ்ட்ராங்கானவன். எனக்கு அது தெரியும். ஆனா எனக்கு பயமா இருக்கு ஜிம். ஆனா ஏன்னா அந்த விஷயத்த செய்ய என்னை பத்தின விஷயம் உனக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா அந்த விஷயம் வெளியில வந்துச்சுன்னா எல்லாத்தையும் மாத்திடும். எல்லாத்தையும் இல்ல அப்படின்னு நம்ம ஜிம்மி சொல்ல, நம்ம மார்த்தாக்கும் ஜிம்மிக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் நம்ம எதிர்பார்த்த மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் ஆகுது. அண்ட் அப்போ அதை நம்ம ப்ரூஸ் பார்த்துட்டு சைலண்டா போயிடுறான். அண்ட் ப்ரூஸை பார்த்து ஜிம்மி என்ன பண்றதுனே தெரியாம நின்றுட்டு இருப்பாருங்க. அண்ட் அப்பதான் நம்ம ப்ரூஸை சுத்தி என்ன மாதிரியான விஷயம் நடந்துட்டு இருக்குங்கிறத காட்டுறாங்க. கௌதமோட மகன் ஜாக் கிரேப் அப்படின்னு நம்ம ஜோக்கர் அந்த இடத்துல காட்டுவாங்க. அண்ட் அந்த இடத்துல ஏதோ பெரிய செலிப்ரேஷன் நடக்குதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அங்க இருக்கிற கேக் காத்தம் சிட்டியோட ஒரு மினியேச்சர் வெர்ஷன் மாதிரி தான் பண்ணிருப்பாங்க. தென் அப்படியே ரெட்வுட் கேங்க காட்டுறாங்க. அந்த பேட் அவனோட நம்ம பார்ட்னர் பண்ணக்கூடாது ஹார்லி, சரிதான். ஆனா நான் என்ன சொல்றேன்னா, நியூ இயர் நியூ ரூல்ஸ் அப்படின்னு நம்ம ஹார்லி சொல்லியிருப்பா. தென் அப்படியே இஎம்டியில் இருக்கிற டீக்ரேஷனே காட்டுறாங்க. இந்த மொத்த சிட்டியும் ஏதோ பைத்தியமான மாதிரி இருக்கு. எல்லாமே அவனால. நீ அதை உண்மையாலே நம்பினா கூட அதுக்கு நீ என்ன பண்ண போற டே அப்படின்னே டாக்டர் தம்கின்ஸ் இந்த சொல்லுவாங்க. ஸோ இந்த இடத்துல இருந்தா டிக்ரேஷனுக்கு நம்ம பேட்மேன் பண்ணதை மாற்றத்துக்காக ஒரு விஜிலாண்டியா சுத்தத்துக்கான ஐடியா வந்திருக்குமோ. பட் ஆனால் இது எல்லா விஷயமே நம்ம ப்ரூஸை சுற்றி நடக்கிற மாதிரி தான் காட்டுறாங்க. அண்ட் அப்போ பேக்ரவுண்ட்ல ப்ரூஸோட நரேஷனா அவன் தான் அந்த விஷயம் எல்லாத்தையுமே மாத்துறானா, அவன் தான் இது எல்லாத்துக்கும் பின்னாடி இருக்கானா, இல்லை நானா பேட்மேன் தான் இது எல்லாத்தையும் பண்ணானா, அப்ப அதுக்கு உண்மையான ஆதாரம் என்ன அப்படின்னு நம்ம ப்ரூஸ் ஒவ்வொரு கேள்வியா கேட்க அப்படியே நம்ம கட் பண்ணி பேட்மேன் கிட்ட தான் வரும். இங்க நம்ம பேட்மேன் அந்த மரத்தோட உச்சிக்கே ஏறி பெனிவார்த் கமெண்ட் கேட்ட அந்த துகள்கள் நான் வந்துட்டேன், இதோட உச்சிக்கு வந்துட்டேன். ஆமா நீ வந்துட்ட, ரொம்ப அழகா இருக்குல்ல அப்படின்னு அந்த இடத்துல தான் நமக்கு பாய்சன் ஐவியை காட்டுறாங்க. அண்ட் பாய்சன் ஐவியை பார்த்து நம்ம பேட்மேன் டாக்டர் ஐஸ்லி அது என்னோட வாழ்க்கையில ரொம்ப முன்னாடி நான் பயன்படுத்திட்டு இருந்தேன். கேட்டு நான் பேசுறது உனக்கு கேக்குதா? அந்த இடத்துல எந்த ஹியூமன் சைனும் இல்ல, அதனால அவ ஐஸ்லே கிடையாது. ஸோ அதனால அவ கிட்ட வர வரைக்கும் பொறுமையா இருந்து அதுக்கப்புறம் இந்த எம்யூசிவை யூஸ் பண்ணு. நான் சொல்றது கேக்குதா? நான் அந்த கதவை கிட்டத்தட்ட நெருங்கிட்டேன். ஆனா அப்போ அந்த கதவோட போல் லாக் ஆகிற சத்தம் எனக்கு கேட்டுது அப்படின்னு ஐவி சொல்லும் போது இந்த இடத்துல நம்ம பேட்மேனை வேர்கள் மூலமா கட்டி போட்டு அந்த வெப்பனை நான் எடுத்துக்கிறேன், தேங்க்யூ. அது போயிடுச்சு, இட்ஸ் ஓகே. இந்த இடத்துல உன்னை எதுவுமே காயப்படுத்தாது, பயப்படாத பேட்மேன். ஆனா மாற்றம் எந்த அளவுக்கு பயமுடுத்தோன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பட் இது போக விட வேண்டிய நேரம் அப்படின்னு ஐவி சொல்லும் போது இந்த இடத்துல பேரலா நம்ம ப்ரூஸையும் காட்டுறாங்க. தலையை குனிஞ்சு கண்ணை நேரா ரெண்டுத்தையும் ஹோல்ட் பண்ணிக்கோ. நம்ம பேட்மேன் ஐவியை மொத்தமா எரிக்க ஆரம்பிச்சிருவாரு. அண்ட் இந்த சைடு நம்ம ப்ரூஸ் பேட்மேனோட காஸ்டியூம்ஸ்லாம் வச்சுட்டு அந்த கடையை மொத்தமா உடச்சிடறான். அண்ட் அப்படியே பிளாஷ்பேக்ல ஐவி இருந்த அந்த லேப் மொத்தமா எரிய ஆரம்பிக்குது. திடீர்னு எல்லா இடமும் தீப்பிடிக்க ஆரம்பிச்சுது. அண்ட் அதனால எனக்கு பயந்தது தான் எனக்கு ஞாபகம் வருது. ஆனா அதை விட அதிகமா எனக்கு கோவம் வந்தது. ஏன்னா இது எல்லாமே முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். ஆனா இல்ல, பெனிவார்த் அவ செத்துட்டாளா, நீங்க என்ன பாக்குறீங்க? ஏன்னா அது வெறும் ஒரு தொடக்கம் தான் அப்படின்னு பாய்சன் ஐவி சொல்லும் போதா காட்டுவாங்க. அந்த இடத்துல ஏகப்பட்ட பாய்சன் ஐவிஸ் இருப்பாங்க. ஆனா அப்பதான் நம்ம ஆல்ஃபர்ட் கேட் எனக்கு ஏதோ ஒன்று தெரியுது, ஏதோ பெருசா, அட அது உனக்கு மேலதான் இருக்கு, அது பார்ட் ஆஃப் ஹியூமன், பார்ட் ஆஃப் பிளான்ட், அது ஆனா அது அதை விட மேலானது, அது எல்லாத்தையும் சேர்ந்தது அப்படின்னு நம்ம ஆல்ஃபர்ட் சொல்லிப்பாரு. அண்ட் அதுக்கு நம்ம பேட்மேன் நான் பாக்குறது எல்லாமே அவள மாதிரி நிறைய பேரு அப்படின்னு நம்ம பேட்மேன் சொல்லிருப்பாருங்க. அண்ட் அப்ப அங்க இருந்த எல்லா பாய்சன் ஐவியும் டைம் டு லெட் கோ பேட்மேன், லெட் கோ லெட் கோ கம் ஆன் தென் முயற்சி பண்ணி பாருங்க, நீங்க உண்மையானவங்களே கிடையாது, இல்ல அவங்க இல்ல ஆனா நான் அப்படின்னு அந்த இடத்துல தான் ஆப்சல்யூட் பாய்சன் ஐவியை நம்ம காமிச்சிருப்பானுங்க. அண்ட் ஆப்சல்யூட் பாய்சன் ஐவியை பார்த்து நம்ம பேட்மேன் என்ன வெல்கம் பேட்மேன் அப்படின்னு சொல்லும் போதா அவரோட மொத்த லுக்கையும் அவர் வீல் பண்ணுவா. தக்காளி மிரட்டி விட்டானுங்களே இந்த லுக்கில், இதுக்கு மேல ஒரு பயங்கரமான விஷயத்த நம்மளால பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் வெயிட், ஒரு சம்பவம் இருக்கு. நான் போன இஷ்யூலே சொன்னல இதுல ஒரு எப்போலாக இருக்குன்ட்டு, பார்த்துருவோமா? எனக்கு தெரியல இதுக்கு நீங்க பதில் சொல்லுவீங்கன்னு, அதுவும் இவ்வளவு நாளுக்கு அப்புறம். நான் தான் என்னை யாரும் பின்தொடரல, நீங்க இன்னும் இருக்கீங்களா அப்படின்னு மார்த்தா யாருக்கிட்டே போன்ல பேசுறாங்க. அண்ட் அப்போ ஆப்போசிட்ல பேசுறவங்க நாங்க எப்பயுமே இருப்போம் மார்த்தா, எங்களுக்கு தெரியும் நீ ஒரு நாள் திரும்ப வருவனு, இந்த கோர்ட் ஆஃப் owls. அவ்வளோதான், தக்காளி முடிஞ்சு எல்லா வீட்டுக்கு கிளம்புங்க. டீகளை என்ன பண்ணி வச்சுக்கிறானுங்க பார்த்தீங்களா? நான் சொன்னா செம்மையாக முடிச்சு வைப்பானுங்கன்ட்டு. எப்படி தக்காளி வேற லெவலாக மாஸ் பண்ணிட்டானுங்களா? ஆனால் அடுத்த இஷ்யூ அடுத்த மாதம் தான் வருது. கோயால வாரத்துக்கு ஒரு வீடியோ போட்ட எண்ணெய் 2 வீடியோ போட சொல்லி என்னென்னலாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு இஷ்யூ தான். இப்போ என்ன பண்ணுறீங்க பார்ப்போம்.
ஐய்யய்யோ! நேயர்களே சில். நம்ம ஃப்ரைடே காமிக்ஸ்லாம் நிறுத்த போறதெல்லாம் கிடையாது. ஏன்னா அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ் நம்ம ஆர்க்கம் மிஷன் நம்பர் 1 தான் கவர் பண்ண போறோம். ஏன்னா தலைவன் அப்சல்யூட் ஜோக்கர பத்தி நம்ம இன்னும் தெரியாததெல்லாம் தெரிஞ்சுக்கணும்ல. அதனால தான். அண்ட் அதுக்கப்புறம் அப்படியே ஒவ்வொரு காமிக்கா தான் கவர் பண்ண போறோம். ஸோ ஃப்ரைடே காமிக்ஸ் எல்லா ஃப்ரைடேவும் கன்டின்யூ ஆக தான் போகுது. அண்ட் அப்கமிங் அப்டேட்ஸையும் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே கவர் பண்ணிடலாம். ஸோ அடுத்த ஃப்ரைடே காமிக்ஸ ஆர்க்கம் மிஷன் நம்பர் 1ல பார்ப்போம். அண்ட் அது வரைக்கும் நீங்க கேட்டுக்கொண்டு இருப்பது கமெண்ட்ரி 365.2. அப்புறம் பார்க்கலாம்.